ஹலோ கைஸ். சூப்பர்மேனுக்கு உண்டான ஒரு ஃபைனலாக ஒரு ட்ரெயிலர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப மாதம் கேப் கழிச்சு இப்போ தான் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சூப்பர்மேன் டேலாம் ஏற்கனவே முடிஞ்சு சூப்பர்மேன் டேல எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஒரு ட்ரெயிலர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வராமல் இப்போ தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ட்ரெயிலரில் என்னெல்லாம் காமிச்சிருக்காங்கன்ற இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் ரிவ்யூவாக போட்டுருவோமா. ஸோ ட்ரெயிலரில் ஃபஸ்ட் ஷார்ட்லேருந்து என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம லூயிஸ் லேன் வந்து சூப்பர்மேனை ஒரு இன்டர்வியூ எடுக்கலாமான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் சூப்பர்மேனும் அதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த இன்டர்வியூலேயே ஒரு விஷயத்தை தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பர்மேன் வந்து யூஎஸ் ரெப்ரசன்டேட்டர் மாதிரி தான் அந்த அவர் காஸ்டியூம் இருக்குது. அந்த சமயத்தில் யூஎஸ் ரெப்ரசன்டேட்டராக இருந்துட்டு அண்ட் அவர் வந்து வேற ஒரு கண்ட்ரியில் போய் ஒரு வாரம் நிறுத்திருக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்குண்டான ஒரு சில ஷார்ட்ஸையும் வந்து ட்ரெயிலர்லேயே காமிச்சிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் அது வந்து உலக நாடுகளுக்கு பிடிக்காமல் போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படத்தில் எப்படி கவர்மெண்ட்டுக்கு கீழே இந்த சொக்கோயா அக்கார்ட்ஸ்னு ஒன்று வந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு சிமிலர் ப்ராப்ளத்தில் தான் இப்போதைக்கு நம்ம சூப்பர்மேனும் மாட்டிக்கப்படுறாரு போல இந்த ஒரு படத்தில். சூப்பர்மேனுக்கு இந்த சிம்பிள் ஆஃப் ஹோப்பாக இருந்து எல்லாத்தையுமே காப்பாற்றணும் அப்படின்றது அவரோட மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. அதோட பின் விளைவுகள் அதை பற்றிலாம் அவருக்கு கவலை கிடையாது. எல்லா இதையும் காப்பாற்றணும். அண்ட் ஒரு மக்களோட உயிர் கூட பொதுமக்களோட உயிர் எப்போவுமே போயிடவே கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஷார்ட்ஸில் காமிச்சிருக்காங்க ட்ரெய்லரில். இது வரைக்கும் காமிச்சதுக்கு முன்னாடி ட்ரெய்லரும் சரி, இந்த ட்ரெய்லருமே சரி, முடிஞ்ச அளவுக்கு ஆக்ஷன் சீன்ஸ் நிறைய காமிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட சூப்பர்மேன் எத்தனை மக்களை காப்பாற்றுறாரு அப்படின்றதுக்கு அதையுமே வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்கணும் அப்படின்றதுல செம்மையாக ட்ரை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ரீசெண்டாக அந்த தண்டர்போல்ட்ஸ் படத்தில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப படங்களுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து மக்களோட நிலைமை எப்படி இருக்குது, அவங்க எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றத பற்றி ரீசெண்டாக தண்டர்போல்ட்ஸ் படத்தில் நிறைய இடங்க சீன்ஸில் வந்து அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. எடுத்து அதே மாதிரி சூப்பர்மேன் படத்துலையுமே வந்து சூப்பர்மேன் மக்களையும் காப்பாற்றுறது அப்படின்றத பற்றி ஈக்குவலாக காட்டிடுறாங்க. ஏன்னா வந்து ஒரு சீன்லேயே ட்ரெயிலர்லேயே ஒரு சீன் பார்த்துருப்பீங்க. ஒரு பில்டிங் வந்து உடஞ்சி கீழே விழுந்துட்டுருக்கும். அதில் கீழே இருந்து ஏகப்பட்ட மக்கள்லாம் இருப்பாங்க. ஸோ சூப்பர்மேன் வந்து அங்கே பின்னாடி வந்து ஒரு கைஜு, அந்த ஒரு பெரிய ஜெயண்ட் மாதிரி ஒரு கைஜுன்னு சொல்கிறாங்க. அது வந்து இருக்கும். ஸோ அதுக்கிட்ட சண்டைக்கு போடாமல் அந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக வந்து அந்த மக்களை காப்பாற்றி அதுக்கப்புறம் தான் சண்டைக்கே போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் சூப்பர்மேன் எப்படிலாம் மக்களை காப்பாற்றுறாரு அப்படின்றத பற்றிலாம் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட லெக்ஸ் லூத்தரோட ஏகப்பட்ட சீன்ஸ்லாம் வந்து இந்த போன ட்ரெயிலில் கம்மியாக தான் காமிச்சிருந்தாங்க. இந்த ட்ரெயிலில் கொஞ்சம் நிறையாவே காமிச்சிருக்காங்க. லெக்ஸ் லூத்தருக்கு சூப்பர்மேன்னா எந்த அளவுக்கு பிடிக்காது அப்படின்ற ரேஞ்சுக்கு காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஸோ ஒரு ஷார்ட்டில் வந்து லெக்ஸ் லூத்தர் வந்து சூப்பர்மேன் இருக்கும்போதே அவர் முன்னாடியே அவர் வந்து சொல்லுவார், நீ ஒன்றும் அவன் கிடையாது, நீ ஒரு அது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஏலியன் அப்படின்றது வந்து குத்தி காட்டுறாரு. நீ ஒன்றும் ஹியூமன் கிடையாது, சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நீ ஒரு அது அப்படின்ற மாதிரி நம்ம லெக்ஸ் லூத்தர் ரொம்பவே கலாய்க்கிற மாதிரி ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுறாரு சூப்பர்மேனை. பட் சூப்பர்மேன் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ஹோப். யாரையுமே வந்து அடிச்சணும் கொல்லணும் அப்படின்றதுல அவரோட நோக்கமே கிடையாது. அவரோட நோக்கம் மக்களை காப்பாற்றணும், எர்த்தை பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்றது அவரோட மோட்டிவ். அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வந்து ஹென்ரி கேவில் சூப்பர்மேன் அதில் இதுக்கு முன்னாடி வந்து இந்த நிறைய சூப்பர்மேன் படங்களில் அதை கொஞ்சம் அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம். பட் ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாக அள்ளி தூவி விட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து சூப்பர்மேன் படத்தை எல்லாங்களையுமே நம்ம அதை பார்த்துருப்போம். பட் ஆனால் இந்த படத்தில் இருந்துக்கிற அளவுக்கு பார்த்துருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் அந்த ஒரு எக்ஸாக்ட் பாயிண்ட்டை ரொம்ப டீட்டெயிலாக காட்டணும் அப்படின்றதுல ஜேம்ஸ் கன் வந்து நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு போல். ஸோ ஏகப்பட்ட ஆக்ஷன் சீன்ஸ் மட்டுமே இருக்கே, இந்த மாதிரி இது இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா ஃபேமிலி எமோஷனுமே இந்த போன ட்ரெயிலர் அதை பற்றி சுத்தமாக எங்கேயுமே காட்டல. ஒரே ஆக்ஷன் சீன், அப்புறம் இந்த மக்களை காப்பாற்றுறதை பற்றி அது மட்டும்தான் போயிட்டே இருந்துச்சு. பட் இந்த ட்ரெயிலரில் கொஞ்சம் ஃபேமிலி எமோஷன் சீன்ஸையுமே லைட்டாக டீஸ் பண்ணி விட்டு தான் போயிருக்காரு. ஜேம்ஸ் கன் டேரக்ட் பண்ணுற ஒரு படத்தில் ஒரு ஃபேமிலி எமோஷன் இல்லைனா எப்படி அப்படின்ற மாதிரி நம்மளை திங்க் பண்ண வைக்கிற மாதிரி இந்த படத்துலையும் ஏகப்பட்ட ஃபேமிலி எமோஷன் சீன்ஸ் இருக்குது தான் போல். நிறைய சீன்ஸ் ட்ரெயிலரில் ஒரு சில சீன்ஸ் மட்டும் காமிச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு ஈஸியாக கணிக்க முடியுது ஃபேமிலி எமோஷன் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதேமாதிரி தாண்டி சூப்பர்மேனுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டும் இருக்கிற மாதிரி இந்த ட்ரெயிலர் நிறைய சீன்கள் காமிச்சிருக்காங்க. ஸோ சூப்பர்மேன் இஸ் கோயிங் டு பி ஃபேமிலி கையாக தான் இருக்க போகிறாரு. நிறைய பேருக்கு நல்லா உதவி செஞ்சு மக்களை முடிஞ்சளவுக்கு சாக விடக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கிற மாதிரி அகெயின் அண்ட் அகெயின் திரும்ப நிறைய ஷாட்ஸில் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்காங்க போன ட்ரெயிலர் வந்து இந்த ட்ரெயிலர் வரைக்கும். அண்ட் ஒன் சூப்பர்மேன் வந்து அவரே சரண்டர் ஆகிற மாதிரி நிறைய சீக்வன்ஸ் அமைச்சிக்கப்பட்டிருக்கு. அண்ட் போன ட்ரெயிலர் சூப்பர்மேன் வந்து ஒரு கல்லால் அடி வாங்குவார் ஒரு மக்கள்கிட்ட இருந்து, பொதுமக்கள்கிட்ட வந்து கல்லில் ஒரு அடி வாங்குவார். அண்ட் போன ட்ரெயிலரில் அதை வந்து கண் சிமிட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ட்ரெயிலர் அதை கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சு சூப்பர்மேனுக்கு வந்து அந்த அடி எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி லைட்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பெரிய லெவலில் என்ன அஃபெக்ட் பண்ணல. பட் நிறைய பேருக்கு வந்து சூப்பர்மேன் என்ன ஒரு கல்லடி கூட தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் இந்த ட்ரெயிலரில் அந்த சீனை கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் எனக்கு பொறுத்தளவுக்கு ஓகேன்னு தான் தோணுது. அண்ட் அதையுமே தாண்டி சூப்பர்மேன் வந்து இந்த லெக்ஸ் லூத்தர் சூப்பர்மேனை அடைச்சி வச்சிருக்காரு ஒரு சம் பாயிண்ட்டில். ஸோ அந்த சீன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. ஐ திங்க்
கிரிப்டானிக் தான் வந்து இவரோட வீக்னஸ் அப்படின்றத வந்து லெக்ஸ் லூத்தர் கண்டுபிடிச்சிருப்பார் போல். ஸோ அதை வச்சு தான் அடைச்சிருக்க முடியும். வேறு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது என்ன கேட்டிங்கன்னா. வேறு எந்த ஆப்ஷன்ஸுமே இல்லை என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ சூப்பர்மேன் கிரிப்டானிக்கை வச்சு சூப்பர்மேன் எப்படி அடைச்சி வச்சிருக்காரு, அதுலேயுமே சூப்பர்மேன் எப்படி தப்பிச்சிக்கிற மாதிரி நிறைய சீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. அண்ட் புதுசாக ஒரு கேரக்டர் நிறைய பேர் சூப்பர்மேனுக்கு என்ன பவர் இருக்கோ அந்தளவுக்கு ஒரு பவர் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ரோட்டில் வந்து சூப்பர்மேன் தலையை போட்டு அடிக்கிறாரு, அது பார்த்திங்கன்னா ரோட்டே உடையிற மாதிரிலாம் சீன்ஸில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அவருக்கு ஈக்குவலான ஒரு பவர் உள்ள ஒரு கேரக்டரை வந்து இந்த படத்தில் நம்ம பார்க்க தான் போகிறோம் போல். நிறைய பேர் அது அல்ட்ராமேன் அப்படின்ற மாதிரி இப்போ நேம்லாம் சொல்கிறாங்க. பட் பார்ப்போம் அது எந்த மாதிரி கேரக்டரை கொடுக்க போகிறாங்க, ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சளவுக்கு அது சூப்பர்மேனோட ஒரு க்ளோன் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி லெக்ஸ் லூத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் என்னைய பொறுத்தளவுக்கு படத்தில் காட்டுவாங்களோன்னு தோணுது. அண்ட் எப்படி காட்டுறாங்கன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் இந்த ட்ரில்லோட கடைசி ஷாட்டில் நம்ம கிரிப்டோவும் சூப்பர்மேனோட அந்த ஒரு பாண்டிங்கை வந்து தெளிவாக காமிச்சிருக்காங்க. கிரிப்டோவை ஃபுல்லாகவே காமிச்சிருக்காங்க. கிரிப்டோவோட ஒரு ஃபைட் சீனுமே லைட்டாக காமிச்சிருக்காங்க. கிரிப்டோ பறந்து எல்லாத்தையும் பந்தாடுற மாதிரி ஒரு ஷாட்டுமே வந்து அமைச்சிருக்காங்க லெக்ஸ் லூத்தரோட ஒரு கேங்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ விச் மீன்ஸ் கிரிப்டோவுக்கும் சூப்பர்மேனுக்கும் ஈக்குவலான ஸ்க்ரீன் டீம் கொடுக்க போகிறாங்க போல சூப்பர்மேனுக்கு இருக்கிற அளவுக்கு. ஸோ கிரிப்டோவோட ப்ரெசன்ஸ் சூப்பராகவே வந்திருக்கு இந்த ட்ரெய்லரில். ஸோ என்னையை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்துக்குண்டான ஹைப் இன்னும் ஏறிக்கிட்டே போகுது. எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ரிலீஸ் டேட் அஃபீஷியலாக கன்ஃபார்மே ஆகிருக்கு. ஜூலை 11 அப்படின்னு சொல்லி ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஜூலை 11 நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி ஜூலை 11 தான் நம்ம தேட்டர்ஸில் போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரெய்லரை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்றதை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.